வணக்கம். மிட்டாய் கதைகள் கலீல் கிப்ரான். தமிழில் என். சொக்கன். அரசன். தலைப்பு: அந்த தேசத்தின் மக்கள் அனைவரும் அரசனின் மாளிகை முன் கூடினார்கள். இந்த ராஜா மோசமானவன், இந்த கொடுங்கோலன் எங்களுக்கு வேண்டாம் என்று கூச்சலிட்டு புரட்சி செய்தார்கள். இதை கேட்ட அரசன் படிகளில் இறங்கி வந்தான். அவனுடைய ஒரு கையில் மகுடமும் மறு கையில் செங்கோலும் இருந்தது. கம்பீரமான தோற்றத்துடன் நடந்து வரும் அரசனை பார்த்ததும் கூட்டம் மௌனமாகிவிட்டது. அவர்களின் முன்னே வந்து நின்ற அரசன் சொன்னான்: என் நண்பர்களே, இன்று முதல் நான் உங்கள் அரசன் இல்லை, நீங்களும் என் பிரஜைகள் இல்லை. அதற்கு சாட்சியாக இதோ என் மகுடத்தையும் செங்கோலையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றபடி அவற்றை முன்னே வைத்தான் அரசன். இப்போதிலிருந்து நானும் உங்களில் ஒருவன். என்னையும் வயலுக்கு அழைத்து செல்லுங்கள். உங்களோடு நானும் உழைக்கிறேன். அதில் கிடைப்பதை வைத்து சாப்பிடுகிறேன். அரசனுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்ய வந்த கூட்டம் இப்போது அவன் தங்களின் ஒருவனாக மாறிவிட்ட திருப்பத்தை திகைப்புடன் பார்த்தது. அப்படியென்றால் யார் இந்த நாட்டுக்கு ராஜா என்று கேட்டது. நீங்கள் ஒவ்வொருவரும் தான் இந்த நாட்டின் மன்னர்கள் என்றான் முன்னாள் அரசன். அத்துடன் அந்த கூட்டம் கலைந்தது. அங்கிருந்து ஒரு உழவனுடன் அவனுடைய வயலுக்கு சென்று உழைக்கத் தொடங்கினான் பழைய அரசன். ஆனால் அதன் பின் அரசன் இல்லாத அந்த நாடு பலவிதமான சிரமங்களை சந்திக்க நேர்ந்தது. சீக்கிரத்திலேயே தங்களை கட்டிக்காக்க ஒரு இராஜாங்கம் தேவை என்று புரிந்து கொண்டார்கள் மக்கள். ஆகவே அவர்கள் ஒன்றாக கூடி வயலில் உழுது கொண்டிருந்த பழைய அரசனிடம் சென்று, எங்களை மன்னித்து ஆட்சி பொறுப்பை மீண்டும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று வேண்டிக் கொண்டார்கள். பலத்துடனும் நீதியுடனும் நீங்கள்தான் இந்த நாட்டை ஆள வேண்டும். அரசன் அவர்களின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டான். பலம் என்னிடம் உள்ளது, நீதியை இறைவன் எனக்கு தருவானாக என்று ஆண்டவனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டு மீண்டும் ஆட்சிக்கு வந்தான். இப்பொழுது இந்த புதிய அரசனை மக்கள் தங்களில் ஒருவனாகவே பார்த்தார்கள். ஆகவே தங்களுடைய கஷ்டங்களை அவனிடம் வெளிப்படையாக சொன்னார்கள். அவனும் அவர்களுடைய பிரச்சனைகளை சரியான முறையில் தீர்த்து வைத்தான். மெல்ல மெல்ல நாட்டில் அவலங்கள் குறைந்து அநியாயம் செய்பவர்கள் வெளியேற்றப்பட்டு நீதி நிலை பெற்றது. சில மாதங்களுக்கு பின் மீண்டும் ஒரு நாள் அந்த தேசத்தின் மக்கள் அனைவரும் அரசனின் மாளிகைக்கு முன் கூடினார்கள். அதை பார்த்ததும் ஒரு கையில் மகுடமும் மறு கையில் செங்கோலுமாக அரசன் இறங்கி வந்தான். மக்களே, இப்போது என்ன பிரச்சனை? நீங்கள் என்னை கேட்டுக்கொண்டபடி நான் என் கடமையை ஒழுங்காக செய்ய தவறிவிட்டேனா என்று கேட்டான் அரசன். இல்லை இல்லை, நீங்கள்தான் எங்களுக்கு ஏற்ற அரசர் என்று மகிழ்ச்சியுடன் கதறியது கூட்டம். உங்களைப் போல் ஒரு நீதிமானை எங்கேயும் பார்க்க முடியாது. நிலத்தை சீர்படுத்தி எங்களை சுரண்டி தின்ற அயோக்கியர்களை துரத்தி அடித்து நாட்டை சுபிக்ஷமடைய செய்து விட்டீர்கள். ஈடு இணையற்ற அதிசய அரசர் நீங்கள். அரசன் சிரித்து சொன்னான்: நான் இல்லை, நீங்கள்தான் உண்மையான அரசர்கள். கூட்டம் புரியாமல் விழித்தது. அரசன் தொடர்ந்து சொன்னான்: நீங்கள் என்னை மோசமான பலவீனமான அரசன் என்று நினைத்தபோது நீங்களும் பலவீனமாக பஞ்சத்தில் இருந்தீர்கள். இப்போது நாட்டில் செல்வம் கொழிக்கிறது. ஆகவே உங்கள் கண்ணுக்கு நான் நல்ல அரசனாக தெரிகிறேன். உண்மையில் அரசாங்கம் என்பது ஒரு பாவனை அமைப்பு மட்டுமே. மக்கள்தான் நிஜமான அரசர்கள். இப்படி சொல்லிவிட்டு அந்த அரசன் தன் மாளிகைக்கு திரும்பினான். அப்பொழுது அங்கு கூடியிருந்த ஒவ்வொருவரும் ஒரு கையில் மகுடம் மறு கையில் செங்கோல் கொண்ட அரசர்களாக தங்களை உணர்ந்தார்கள். நன்றி. மிட்டாய் கதைகளுடைய அடுத்த தலைப்பு: உடைகள். முன்பு ஒரு நாள் அழகும் அவலட்சணமும் ஒரு கடற்கரையில் சந்தித்து கொண்டன. நாம் சேர்ந்து குளிப்போமா என்று அழகு கேட்க அவலட்சணம் ஒப்புக்கொண்டது. இரண்டும் உடைகளை களைந்துவிட்டு கடலில் ஆனந்தமாக நீந்தி குளித்தன. சிறிது நேரம் கழித்து குளித்தது போதும் என்று அவலட்சணம் கரையேறியது. அங்கிருந்த அழகின் உடைகளை அணிந்து கொண்டு தன் வழியே சென்று விட்டது. பின்னர் குளித்து திரும்பிய அழகு தன் உடைமைகளை காணாமல் தவித்து போனது. ஆடை இல்லாமல் தெருவில் செல்வதற்கு அதற்கு கூச்சமாக இருந்தது. ஆகவே வேறு வழியில்லாமல் அவலட்சணத்தின் உடைகளை அணிந்து கொண்டு சென்றது. அன்று முதல் இன்று வரை உலகத்தார் பலரும் ஆடையை வைத்து அழகையும் அவலட்சணத்தையும் தவறாக முடிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். சிலர் நிஜமான அழகை அடைந்தவர்கள் அதன் அசிங்கமான ஆடையை பார்த்து முகம் சுளித்து அதை ஒதுக்கி விடுகிறார்கள். வேறு சிலர் அழகின் ஆடைகளில் மயங்கி அவலட்சணத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். உண்மைதானே மக்களே? நன்றி. மிட்டாய் கதைகளுடைய அடுத்த தலைப்பு: மதுவிலக்கு. அந்த நகரத்தை சேர்ந்த பெரியவர்கள் எல்லோரும் கூடி பேசி நம் ஊரை கெடுப்பது அந்த பாழா போன குடிப்பழக்கம்தான் என்று முடிவு செய்தார்கள்.
நாம் உடனடியாக அரசனை பார்த்து நம் ஊரில் மதுவிலக்கை அமல் செய்ய வேண்டும் என்று வற்புறுத்துவோம் என்று அவர்களில் ஒருவர் சொல்ல, மற்றவர்கள் ஏகமனதாக ஏற்றுக்கொண்டார்கள். அதன்படி அவர்கள் அரண்மனைக்கு சென்று அரசனை பார்த்தார்கள். அவன் இவர்களுடைய கோரிக்கையை பொறுமையாக கேட்டுவிட்டு வாய்விட்டு சிரித்தான். பின்னர் விறுவிறுவென்று அங்கிருந்து சென்று விட்டான். கூட்டத்தில் இருந்த பெரியவர்கள் தங்கள் எண்ணம் நிறைவேறாத ஏமாற்றத்துடன் அரண்மனையிலிருந்து வெளியேறினார்கள். வழியில் அரசனின் மந்திரி ஒருவர் அவர்களை சந்தித்தார். என்ன ஆச்சு? ஏன் எல்லாருடைய முகமும் சோகமாக தொங்கி போயிருக்கு என்று விசாரித்தார் அவர். அவர்கள் விஷயத்தை சொன்னார்கள். மந்திரி பரிதாபமாக உச்சி கொட்டினார். அப்பாவி ஜனங்களே, எதை எந்த நேரத்தில் சொல்ல வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாமல் போய்விட்டதே. என்ன சொல்கிறீர்கள் மந்திரியாரே? இது மாதிரி விஷயங்களையெல்லாம் மன்னர் தெளிவாக இருக்கும்போது சொல்வது. அவர் தண்ணியடித்துவிட்டு போதையில் இருக்கும் பொழுது அவரிடம் இதை பற்றி பேசியிருந்தால் சட்டென்று மதுவிலக்குக்கு ஒப்புக்கொண்டு கையெழுத்து போட்டிருப்பார் என்றார் மதிமந்திரி. நன்றி.